விஜய், த்ரிஷா, பிரகாஷ் ராஜ், ஆஷிஷ் வித்யார்த்தி உள்ளிட்டவங்க லீட் கேரக்டர்களில் நடித்து கடந்த 2004ஆம் ஆண்டு வெளியானது கில்லி திரைப்படம். இந்த படம் 20 ஆண்டுகளுக்கு முன்னாடியே விஜய்க்கு மிகப்பெரிய சக்சஸையும் மிகப்பெரிய அடையாளத்தையும் கொடுத்தது. தமிழ்ல முதன்முறையாக 50 கோடி வருவாய் ஈட்டிய முதல் படமாக கில்லி திரைப்படம் வெளியானது. இந்த நிலையில தற்பொழுது 20 ஆண்டுகள் கழித்து இந்த திரைப்படம் ரீ ரிலீஸ் செய்யப்பட்டிருக்கு. அவரது ஒவ்வொரு படமும் கொண்டாட்டமாக இருக்கிற நிலையில தற்பொழுது ரீ ரிலீஸ் செய்யப்பட்டிருக்கிற கில்லி திரைப்படமும் கொண்டாட்டத்தை ஏற்படுத்தி இருக்கு. தமிழ்நாட்டுல மட்டும் இந்த திரைப்படம் 325 தியேட்டர்கள்ல ரீ ரிலீஸ் ஆகியிருக்கு. கில்லி திரைப்படம் ரீ ரிலீஸ் ஆனதுனால அந்த படத்துக்கு போட்டியா எந்த புது படங்களும் ரிலீஸ் ஆகல. வழக்கமா விஜய் படங்கள் ரிலீஸ் ஆனா எந்த அளவுக்கு கொண்டாட்டங்கள் இருக்குமோ அதே அளவு கொண்டாட்டம் கில்லி ரீ ரிலீஸ் தியேட்டர்கள்லயும் காண முடிந்தது. விஜயின் லியோ படத்தை தொடர்ந்து தலைவர் 171 படத்தை இயக்க இருக்காரு லோகேஷ். இந்த படத்தோட டைட்டில் டீசர் தற்பொழுது வெளியாகி ட்ரெண்ட் ஆயிட்டு வருது. தற்பொழுது கில்லி தியேட்டர்ல வெளியிட்டு ரசிகர்கள் உற்சாகமா கொண்டாடிட்டு வராங்க. விஜய் மற்றும் ரஜினி ரசிகர்கள் இணைந்து செம்மையா கொண்டாடிட்டு வராங்க. இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர்கள்ல கைகளில் வாட்ச்களால் போடப்பட்ட விலங்குடன் காட்சியளிக்கிறார் ரஜினிகாந்த். இந்த நிலையில சன் பிக்சர்ஸ் நிறுவனம் தற்பொழுது வெளியிட்டுள்ள புதிய டைட்டில் டீசர் தெரிவிக்க விட்டு வருது.